முதலமைச்சர் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நிலையில் அவரின் அரசியல் பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த குறுகிய காலத்திலேயே முதலமைச்சராகவும் அரியணை ஏறினார். ஆனால் அரசியல் மீதான விஜயின் ஆர்வம் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 2008ஆம் ஆண்டு இலங்கை உள்நாட்டு போர் உக்கிரமாக இருந்தபோது சென்னை சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை விஜய் முன்னெடுத்தார். அதில் ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் பங்கேற்றனர். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அதுவரை விஜயின் பிறந்த நாளில் அன்னதானம், இரத்த தானம் என்று சமூக சேவைகள் செய்து வந்த ரசிகர்கள் அரசியல் ரீதியான போராட்டங்களிலும் பங்கெடுத்தனர். 2011ஆம் ஆண்டு டெல்லி சென்ற விஜய் ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு 2012ஆம் ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்க தொடங்கினார் விஜய். அதே ஆண்டில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாகப்பட்டினத்தில் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. பிறகு பொதுவெளியில் அரசியல் ரீதியாக செயல்படுவதை சற்று குறைத்த விஜய் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்தார். தமிழ்நாட்டில் 2017ஆம் ஆண்டு நீட் எதிர்ப்புக்கு மாணவி அனிதாவின் மரணம் வலு சேர்த்தது. அப்போது அரியலூர் சென்ற விஜய் அனிதாவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதே ஆண்டில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் விஜய் நள்ளிரவில் பங்கேற்றார். 2018ஆம் ஆண்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராகவும் சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நள்ளிரவில் நேரில் சென்று சந்தித்த விஜய் நிதி உதவி அளித்து ஆறுதல் கூறினார். அதே ஆண்டில் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கும் விஜய் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டில் தேர்தல் அரசியலின் ஆழம் பார்க்க விரும்பிய விஜய் ஊராட்சி மன்ற தேர்தலில் தன்னுடைய ரசிகர்களை களமிறக்கினார். அதில் கணிசமான வெற்றியில் கிடைக்கவே அரசியலில் தீவிரமாக இறங்க திட்டங்களை வகுக்க ஆரம்பித்தார் விஜய். மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாவை பெரிதாக்கியது, மாவட்டந்தோறும் பயிலரங்கம் அமைத்தது, காமராஜ், பெரியார், அம்பேத்கரை படியுங்கள் என்று அறிவுரை கூறியது உள்ளிட்டவை விஜய் அரசியலுக்குள் வர இருப்பதை வெளிப்படுத்தின. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கினார். கட்சி தொடங்கிய பிறகு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். அதன் பிறகு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களை சந்தித்த விஜய் தாவேகா தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிக்கை கொடுத்தார். சிவகங்கையில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததை கண்டித்து சென்னையில் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இத்தகைய கள அரசியலின் நீட்சியாக அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவரோட துணிச்சல் தான். யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த 2 கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப பணபலம் ஆள்பலம் ஓட அவ்வளோ பெரிய கட்டமைப்பை வச்சிருக்கிறப்ப புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து, அதுவும் எந்த வித அரசியல் பின்புலமும் இல்லாமல் அனைத்து நெருக்கடிகளையும் கடந்து துணிச்சலாக நாம் ஒரு மாற்று கொடுக்க முடியும் நம்பி இந்த தேர்தலை சந்திச்சனால தான் இந்த வெற்றி பெற்றிருக்காரு.